ஹலோ, என் பேர் ரம்யா ஜெயச்சந்திரன். ஸோ நான் வந்து என்னோடய ஆன்மீக அனுபவங்களை வந்து என்னோடய யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து அதில் வந்து இதுதான் முதல் வீடியோ தமிழில் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதை வந்து குறிப்பிடத்தக்க விதத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு வந்து எனக்கு வந்து தூக்க கலக்கத்தில் இருந்தேன். ஏன்னா காலையில் எழுந்ததுனால எனக்கு தூக்கம் வந்துச்சு. சரி தூங்கலாமான்னு டயர்ட்னஸில் கண்ணம் போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டு தான் இருக்கும், எனக்குள்ளே யாரோ பூந்து என் கண்ணை வந்து திறந்து எனக்கு பதிலாக அவங்க என் கண்ணை திறந்தாங்க, என் உடம்புல பூந்து. அப்புறம் எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரியல, எனர்ஜி தூக்கம் போயிடுச்சு. ஒரே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன் நான். ஸோ வந்து இது இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இதே போல் இன்னொரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜூம் ஆன்லைன் மீட்டிங் இருந்தது. ஆனால் எனக்கு தூக்கமாக இருந்துச்சு, டயர்டாக இருந்துச்சு. நான் படுத்துட்டேன். நான் படுத்துட்டு இருக்கக்குள்ளே கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இதே போல் தான் எனக்கு உள்ளே பூந்ததெல்லாம் சரியாக தெரியல. பட் என் கண் வந்து சொருகி போய் உள்ள தூக்கத்தில் எப்படி இருக்கும் நம்ம கண், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதை இழுத்து கண்ணை திறந்து வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று அந்த மாதிரி பண்ணுச்சு. அப்புறம் கண்ணை திறந்துட்டு இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படி டக்குன்னு இப்படி வெளியில் அப்படி பார்த்தது. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது அந்த விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம்லாம் போயிடுச்சு. ஒரே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன் நான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நிறைய தேவதைகள், ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆன்மீக உதவியாளர்கள், கடவுளோடைய வேலை செய்கிறதுக்கு நிறைய வந்து பீயிங்ஸ் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியறதில்ல. அவங்க இதை போல் வந்து ஒரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா ஃபிசிக்கலாகவும் நம்ம உடம்புல பூந்து அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். இல்லைன்னா சில வாட்டி வந்து நம்மளோட மனசுலையும், அதாவது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய இமேஜினேஷன், நினைக்கிற தன்மை, என்ன நினைக்கிறோம், இதிலலாம் கூட வந்து அவங்களுடைய கைடன்ஸ் இருக்கலாம். இது வந்து முக்கால்வாசி மனுஷங்களுக்கு தெரியறதில்ல. இது வந்து ஒரு முக்கியமாக குறிப்பிடத்தக்க விஷயம்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியணும். இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து நன்றி உணர்வோடு இருக்கணும். ஏன்னா வந்து நம்மளை கடவுள் வந்து சும்மா தூரமாக இருந்து, ஒரு தேவதைகள் கூட வந்து தூரம் தான், இப்படி நம்மளுக்குள்ளேயே பூந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வந்து கடவுளுக்கு வந்து பவர் இருக்குது, சக்தி இருக்குது, செய்யறாங்க. எவ்ரிடே தினம் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்குது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதை தெரிஞ்சு நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது வந்து என்னுடைய இன்னைய பதிவு. ஸோ அதை தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் இவ்வளோ அற்புதமான விஷயம் வந்து எல்லார் மனுஷங்களுக்கும் தெரியணும், இந்த மாதிரிலாம் இருக்குது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, நன்றி, பாய், டேக் கேர், காட் பிளெஸ்.